ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா உலகம். இன்றைக்கி ரொம்ப ஒரு சோம்பேறியான மதிய டைம்னு கூட சொல்லலாம். படுத்துகிட்டே இருந்தேன், என்ன சமைக்கிறது எது சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு போனாங்க காளான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி ஒரு 12 மணிக்காவது செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு நேற்று கடைக்கு போய்ட்டு வந்தேன்னா பனி டைமில் எனக்கு ஒத்துக்காது. அதனால் மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு, என்னால் முடியல. அதனால் படுத்து பார்க்க முடியல, படித்து பேச பார்க்க முடியல. சரி ஃப்ரிட்ஜை திறந்து காலெல்லாம் எடுத்துகிட்டு நேற்று கடைக்கு போனால 3 கிலோ தக்காளி 50 ரூபா சொன்னாங்க. இல்லை வீட்டில் எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டேன். இருக்குது தக்காளி இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்போ விளையாடாது கம்மியாக தெரியல, அதனால் வாங்கிட்டேன். சரி பிரியாணிக்கு தேவையான தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தயிர் அப்புறம் பச்சடி செய்கிறதுக்கு தயிர் ரெண்டுத்தையுமே ஒன்று பிரித்த தயிர், ஒன்று புதுசாக ஒரு தயிர் நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். அதான் ஒரு காளான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டாரு. அதனால் நேற்றே வாங்கி வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பயுமே நான் எது சமைக்க தரலாம் என்னென்ன காய்கறிலாம் தேவையோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன். சரி முட்டை செய்யலாமா வேணாமா ஒரே யோசனை. சரி எடுத்துகிட்டு போய் வைப்போம், தோணுச்சுன்னா செய்யலாம். எனக்கு அது என்ன செய்யலான்னா ஆம்லேட் போடலாமா, இல்லை பேக் வைக்கலாமா, இல்லை செய்யாமலே விட்டுடலாமா, ஏன்னா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அவருக்கு. சரி எடுத்துகிட்டு போய் வைப்போம், என்ன அப்போ தோணுதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு காலையில் க்ளீன் பண்ணுறது அவர் ஏதோ ஒரு தோல் எடுக்கணுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. காலையில் அப்படியே தான் க்ளீன் பண்ணுவாங்க, இருந்தாலும் அதில் ஏதோ தோல் எடுக்கணும், நீ யூடியூப்பில் பாரு அப்படின்னாரு. சரி சாமி நான் பார்த்துக்கிறேன், போய்ட்டு அப்படின்னு சொன்னேன். சரி எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுக்கிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, நான் ஃப்ரெஷ் டூர் கூட போட்டிருக்கேன், ஒரு டைம் பாருங்கள். அதனால் அதுலேயே சொல்லியிருக்கேன்ல, நான் எல்லாமே கவரில் தாங்க வச்சுருப்பேன். நான் அதுக்குன்னு தனியாக எந்த பாக்ஸும் வாங்கல, கவரும் வாங்கிக்கல. எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுது. ஆனால் இப்போதைக்கு நான் இதையே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரிட்ஜை. அதுக்கப்புறம் வெங்காயமும் வாங்கினேன், 2 கிலோ 100 சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வெயில், அதனால் சரி இதை காய வச்சிடலாம், அப்புறம் தேவையான வெங்காயத்தை போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று எல்லா காய்கறியும் அதான் தக்காளி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இதில் கழட்டி வச்சுட்டேன். இப்போ இதை காய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை காய வைக்கிறதுக்கு கோணி தேவை, நான் வச்சுருக்கிறது ஒரு கோணி. அதனால தான் சாமான்லாம் தேய்ச்சின்னா கவுத்து வைப்பது உங்களுக்கு தெரியும். சரி என்ன பண்ணுறது, கீழேயும் கொட்ட முடியல. சரி காலையே கழுவிட்டேன், நல்லா வெயில் அடித்ததுனால எல்லா பாத்திரமும் காஞ்சிச்சு. சரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சிட்ருக்கேன். நேற்று பொருள் வாங்கினதுல ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பட்டெலாம் பார்த்துருக்கீங்க. எல்லாமே கழுவி வச்சேன். கழுவி வெயிலில் காஞ்சால் தான் அது உள்ள தண்ணிலாம் இருக்காது, காஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழுவி போட்டு வச்சுருக்கேன். இது இந்த பாத்திரம் டேபிள் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன். நானும் சொல்லி ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு கரெக்டாக. நான் மீதி எது செஞ்சு போனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவார், ஆனால் இது மட்டும் இன்னும் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒரு கோணிலே தான் காய வச்சிட்ருக்கேன். எனக்கு இது கஷ்டமாலாம் இல்லை. இது ஒரு பெஞ்ச் இருந்தால் அதில் தாராளமாக காய வச்சுக்கலாம், இந்த கோணியில் வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த பிளெண்டர் தான் நேற்று வாங்கின, ஷார்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அதையும் கழுவி காய வச்சுட்டு, இது வந்து நான் சொன்னேன் சின்னதுன்னு, இதுதான் அந்த சின்னது. அது முட்டை அடிக்கிறதுக்கு நைட்டு முட்டை தோசை ஊற்றுறேன், அதுக்காக யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸும் அந்த பிளெண்டரும் வந்து எப்பயுமே அதுக்காக தான். அந்த கிளாஸில் தான் எப்போ முட்டை கலக்கணுனாலும் அந்த ஒரு கிளாஸ்லேயே வச்சுக்கிட்டேன். அந்த கிளாஸும் அதே கடையில் தான் வாங்கினேன், 40 ரூபா. அது வந்து புதுசில் வாங்கினது. அது ரெண்டுமே எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நேற்று போய்ட்டு ஒன்று பெருசு வாங்கினேன். அது ரவை தோசைலாம் செஞ்சு அது கலக்கிறதுக்காக அது பெருசு வாங்கினேன். அது வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன், ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு அது வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாம் அந்தந்த இடத்துலையே வச்சுட்டேன். நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கவங்க ஒரு 5-6 டிஃபன் பாக்ஸு. ஆமாம், அதுதான் இது வந்து இந்த குக்கரில் என்னென்னா பெரிய குக்கருக்கும் சின்ன குக்கருக்கும் ஒரே முடி தான். அதனால் இது வந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போது ஸ்பூன் இல்லைன்னு சொன்னதுக்காக வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை இன்னும் எதுவுமே கழுவல. பெரிய பிளெண்டர்னா அதுதான் எதுவுமே கழுவல, அப்படியே பேக்கில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போது அப்படியே கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப முடியல, வாய்ஸ் வேறு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பனி ஒத்துக்கலை. நேற்று அந்த இதில் போனதும் எனக்கு காதில் பஞ்சு வச்சுட்டு போனேன். அந்த மூக்கு வழியாக காற்று ஏறி காலேருந்து ஒரே தும்பல்
படுத்தாலும் தூக்கம் இல்லை, அது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. ஆனால் நான் சமைக்கிறத இப்பப்போ சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணு பொய் சொல்லுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி டேஸ்ட்டாக வருதுன்னே தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, நான் சமைக்கிற டைமில் சூப்பராக சமைப்பேன் பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு. ஆனால் நான் சூப்பராக சமைக்கிறேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அது அவர் சொல்லும்போது நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவார். சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பாயிடுச்சுமா அப்படின்வாரு. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு சூப்பராக இருக்குன்னு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம்ல. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களா இருந்தால் அதுக்கப்புறம் சொல்லுவார். அன்றைக்கே சொல்லுவார், மறுநாள் சொல்லுவார். ஆனால் அதே டிஷ் இன்னொரு டைம் செய்யும்போது லைட்டாக காரத்தை கம்மி பண்ணிக்கோ, லைட்டாக உப்பு கம்மி பண்ணிக்கோ, மற்றபடி சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஏதாவது சமைக்கிறதுல ஏதாவது ஒரு குறைன்னா அப்பயே சொல்லாமல் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை அதே சமையல் இன்னொரு நாள் சமைக்கும்போது தான் சொல்லுவார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாகிறது இந்த பிரியாணி தான். அது டக்குன்னு முடிஞ்சிடுது. ஃபஸ்ட்லாம் நினைப்பேன் பிரியாணிலாம் செய்யணும்னா அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ தான் புரியுது, அது கற்றுக்கிட்டு அந்த பதம் வந்துடுச்சுன்னா அதை விட இல்லை அப்படின்ட்டு. எல்லா பாத்திரத்தையும் நம்ம இடத்துல வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கழுவ வந்துகிட்டே இருக்குது. ஆமாம், வந்த புதுசில் உங்களுக்கே தெரியும், ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு காமிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிறு இவ்வளோ சாமான் ஆகிடுச்சு. அது எப்படின்னே தெரியல. அது இல்லாமல் அம்மா வேறு அவ்வளோ பாத்திரம் வாங்கி வச்சுருக்காங்க. நான் அதுலேருந்து ஊருக்கு வரும்போது ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் யூஸ் பண்ணல, அப்படியே தான் பாக்ஸோடு இருக்குது. அதை விட பெரிய ஹாட் பாக்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் நான் இப்போதான் சின்னது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் என்னென்னமோ வாங்கி வச்சுருக்காங்க. டபரா பெரிய எதுக்குமா இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்காக நாங்கள்லாம் வந்தால் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு, வீட்டுக்கு யாராவது 2-3 பேர் வந்தாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு போடாதுக்கு தான் அவங்க. இப்போதைக்கு நான் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, இதெல்லாம் நீ என்றைக்காவது வரும்போது எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு வெறும் ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு அடுக்கி வச்சுட்டேன். இந்த தூக்கு ஸ்நாக்ஸ் போட்டிருந்த தூக்கு எல்லா ஸ்நாக்ஸும் நேற்று தான் காலி ஆச்சு. அதையும் கையோடு கழுவிடுன்னு சொல்லிட்டு தான் அதையும் கழுவி காய வச்சுட்டு, நல்ல வேலை நல்ல வெயில் இன்றைக்கி, அதனால் காஞ்சிடுச்சு, உடனே காஞ்சிடுச்சு. சாமானில் ரொம்ப உடம்பு முடியல. காலையில் எழுச்சி கோலம் மட்டும் போட்டு வந்து படுத்துட்டேன். தூங்கினது எப்போ எழுந்துச்சுன்னா 7:59 தான் எழுந்துச்சு. அதுவும் நானாக எழுப்பி எழுப்பில் அது நம்ம ரொம்ப முடியல அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். டைம் நினைக்கிட்டு 6:30 சரி நீ டீ வச்சுட்டு வா அப்படின்ன மாதிரி. அவரில் எனக்கு டீ மட்டும் வைக்க தெரியாதம்மா அப்படின்னாரு. சரி நம்மளே போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி போனால் பாலை கொதிக்க வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் படுத்த மறுபடியும் 1 ஹவரில் பால் பொங்குது அப்படின்னு போயிட்டு பார்த்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டாங்க. சாமான் எல்லாம் தேய்ச்சி வச்சுருக்காரு. சோனாவெல்லாம் தேய்ச்சாரு. ஆமாம், நான் இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவும் இந்த இதுவும் மட்டும்தான் நான் தேய்ச்சேன். அப்புறம் டீயில் கொஞ்சம் மீந்துச்சு, அதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். அந்த டிஃபன் பாக்ஸோட மூடி தான் அது. நான் நேற்று ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, நான் கிளாஸ் இன்னைக்கு டீ போட்டு குடித்தேன். நல்ல 2 டம்ளர் டீ போட்டு அவள் குடிக்கல, அதனால் ஒரு டம்ளர் மீந்துச்சு. அது அப்படியே அதிலே ஊற்றி அந்த எனத்தையும் இந்த ஸ்நாக்ஸ் டப்பா மட்டும் நான் கழுவி காய வச்சேன். இதெல்லாம் அவரே கழுவிட்டு, ஏங்க நான் கழுவ போகிறேன் அப்படின்னா, உனக்கே உடம்பு முடியல, நீ எங்கள் தண்ணியில் கழுவி போட்டுற அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டேன். ஒரே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் இது மேலே இப்படி தானே காய வச்சுங்க, ஏதாவது தண்ணி கிண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதில் வெங்காயத்தை காய வச்சேன். இது 2 கிலோ வெங்காயங்க, 100 ரூபா சொன்னேன்ல. சரி இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணி பொறுத்தவரையும் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, வெங்காயம் தக்காளியை மட்டும் பாரபட்சம் பார்க்காம போட்டோன்னா பிரியாணி சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. எப்போயாவது அறிவோம், நாங்கள் தான் எங்கள் வீட்டில் பிரியாணி வந்து எங்கள் அம்மா எல்லாருக்குமே செய்வாங்க. 10-15 பேருக்கு சூப்பராக செய்வாங்க. அவங்க பிரியாணி நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து எங்கள் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, கடையில் சாப்பிட்டா எங்கள் யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது, நல்லாவே இல்லை, பிடிக்க மாட்டேது எங்களுக்கு. அவங்க பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து அவ்வளோ சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா. ஒரு டைம் அவங்க செஞ்சாங்கன்னா ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன், நான் அவங்க செய்கிறது அப்படி காட்டுறேன். அவங்க வந்து எப்படின்னா அடுப்பு தான் செய்வாங்க எல்லாருக்குமே, சூப்பராக செய்வாங்க. இந்த பாத்திரம் வந்து காய்கறி கழுவுறதுக்காகவே வச்சுட்டேன், அதனால் காய்கறி கழுவுனா இந்த பாத்திரம் எடுத்துப்பேன்.
அப்படி இதில் காய்கறி வந்துட்டு இன்னொரு ஒரு இதுலேயும் காய்கறி கழுவணுன்னா என்ன பண்ணிப்பேன்னா குட்டி கிழாய் எடுத்துப்பேன். இது 2 தான். அது 2 இல்லாமல் வேறு எதுலேயுமே காய்கறி கழுவுறதுக்கு எனக்கு வாட்டமாக இல்லை. எனக்கு இது தான் காய்கறி கழுவுறதுக்கு வாட்டமாக இருந்துச்சு. சரி காயெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கினா நமக்கு பிரியாணி செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். குப்பை தட்டி வந்து காலைல கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இந்த போகவே இல்லைங்க. நான் சொன்னேன்ல கற்பூரம் போட்டால் போயிடும். நான் அப்போ ஊர்லேருந்து வரும்போது இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் வருது. எனக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் நான் குப்பையை வெளியே போட்டுகிட்டே இருக்கேன். 2 நாள் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி காலைல ஏஞ்சி அவர் வேலைக்கு போகும்போது இந்த குப்பையை மட்டும் போட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த 3 செல்ஃப் வச்சுருந்தேன்ல அது மழை டைமில் பூனை போட்ட மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே காய்ச்சினா அதில் தான் நம்ம கவர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். சரி அந்த கவர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த கவர் வந்து குப்பைத்தட்டில் போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவருக்கு எடுத்து கொடுக்கும்போது இன்னொரு கவர் உள்ளே போட்டு கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா இதில் இருக்கிறதெல்லாம் கவரில் கையில் அள்ளி போடணும். இப்படியே இருக்கிறதுனால அப்படியே எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 2 பூத்தொட்டி வந்துருந்தாங்க. அதுதான் அது. அதில் என்னென்ன செடி வைக்கலான்னா 2 செடி வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கேன். ஒன்று வந்து என்ன வெத்தலை கொடியும் இன்னொன்று வந்து கத்தாழையும் வைக்கலான்ட்டு. வெத்தலை கொடி இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன், தரையில் வச்சுட்டேன். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வச்சுட்டேன். சரி அது துளிர் விட்டுச்சா அதிலேருந்து கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி காளானை கழுவி வச்சிடலாம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு காளானை கழுவுறதுக்கு அவரை வீடியோ போட சொன்னது. ஏதோ தோல் அந்த மாதிரி யாருமே க்ளீன் பண்ண தோல்லாம் எடுக்கிற மாதிரி ஏதோ லேயராக ஒரு எடுனாரு. சரி நமக்கு தெரிஞ்சாமல் நம்ம க்ளீன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டு வந்து நல்லா வெறும் சாதா தண்ணியில் நல்லா கையை 2 கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிட்டேன். நல்லா கழுவி வச்சுட்டேன். 2வது என்ன பண்ணேன், நானும் நிறைய வீடியோ பார்த்தேங்க. ஒரு வீடியோ 2 3 நிறைய வீடியோ. அது இது வேறு போட்டு 2 சொல்லுவாங்களே காமெடியா, கேஸ் காரிங்க விட்டால் கேஸ் பற்ற வைப்பது எப்படி அப்படின்ற மாதிரி காளான் தோலை எப்படி எடுப்பது அப்படின்னு நானும் போட்டு பார்க்குறேன். ஹவு டு ரிமூவ் காளான் லேயர் அப்படிலாம் போட்டு ஒன்றுமே வரல. எல்லோரும் இப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் நானும் இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். அவர் வந்து கேட்டார், காளான் இந்த மாதிரி தானே க்ளீன் பண்ணது. நானே சார் அப்படிலாம் க்ளீன் பண்ணல, கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்பயே ஏதோ ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அதே மாதிரி சொல்லிட்டேன். சரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து சாத தண்ணியில் கழுவிட்டு 2வது வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கல் உப்பை போட்டு நல்லா கலரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அது அப்படியே ஊற வச்சுட்டேன். அது ஊற வச்சோடனே ஒரு மாதிரி அந்த தண்ணியை வந்து அந்த மேலே கழுக்கெல்லாம் அதுவே எடுத்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணல யாரும். எல்லாருமே தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்து ஒரு 2 3 வீடியோ பார்த்தேன். எல்லோரும் தண்ணி போட்டு தான் க்ளீன் பண்ணாங்க. ஏதோ ஒரு அக்கா மட்டும் ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றுனாங்க. அது என்ன லிக்விடுன்னு நான் பார்க்கல. சரி அதில் தான் காளானை போட்டு ஊற வச்சுருக்கோமே சொல்லிட்டு குட்டி கடை எடுத்து அதில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது 3 தான் தேவை பிரியாணி முக்கியமாக. அதை மட்டும் கழுவி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லாம் அம்மா சொல்லுவாங்க என்ன சமைக்கிறதுனே தெரியல ஒவ்வொரு நாளும். அது நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியுது என்ன சமைக்கிறதுனே தெரியல ஒவ்வொரு நாளும் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைப்போம் டிஃப்ரெண்ட்டாக. அன்றைக்கின்னு பார்த்தா இல்லை இது செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இப்போ சாம்பாருக்கு தாங்க அடிக்ட்டு. அவங்க வீட்டில் நான் சாம்பார் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து வாரத்துக்கு 2 டைமாவது சாம்பார் வாங்கி சாப்பிட்றாரு. சாம்பார் செஞ்சுட்டு சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டுன்றாரு. எங்கள் அம்மாக்கிட்ட அதான் சொல்லிட்டு அம்மா என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் இவர் உடனே சாம்பார் செஞ்சுட்டுன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது என்னென்ன பிடிக்கும் நீங்கள் செய்யல அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா நான் சமைக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்குன்றாங்களே அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பிரியாணிக்கு நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து வரும். உங்கள் கையால் எல்லாமே பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறோம் அப்படின்னா கையால் சமைக்கும்போது கையில் தொட்டு சமைக்கும்போது அதனுடைய நம்ம கை டேஸ்ட்டு அதில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்கிறேன் ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரண்டியில் அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் கையை நல்லா கழுவிட்டு நீங்கள் செஞ்சாலுமே அதுவே ஹைஜீனிக்காக தான் இருக்கும். சரி 4 தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
3 தக்காளியும் இந்த மாதிரி நீள் வாக்கில் தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகாலாம் கட் பண்ண மாட்டேங்க. சில பேர் கீரி போடுவாங்களா, அந்த மாதிரி கீரிலாம் போட மாட்டேன் பிரியாணிக்கு. அப்படியே தான் போடுவேன். அதனால் 3 காம்பு மட்டும் எடுத்துருவேன். 3 பச்சை மிளகாயும் காம்பு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு அரிஞ்சிங்கன்னா நீல வாக்கில் அரிங்க, கொஞ்சம் மெலிசாக அரிங்க. ஏன்னா பிரியாணியில் வந்து வெங்காயம் தக்காளி தான், வேறு எதுவுமே இல்லை. நிறைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். கொஞ்சம் நீளமாக நல்ல சிறுதாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்பப்பயும் நான் கவுண்டர் டாப்பில் இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அப்படி தான். நான் செய்ய எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுருவோம். அப்போ தான் நமக்கு செய்யும்போது வேறு எந்த ஒரு டென்ஷன் ஆகாது. நம்ம இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கையோட க்ளீன் பண்ணால் சமைச்சிட்டு நம்ம போய்ட்டு உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சமைச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யும்போது அந்தந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்று சாப்பாடு அரிசியில் வேணாம் பிரியாணி அரிசியில் செய்யணும்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு இந்த டம்ளரில் 2 கிளாஸ் போட்டாலுமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மீறும். எப்பயுமே சாப்பாடு அரிசியுமே சரி, இந்த பிரியாணி அரிசியுமே சரி. சரின்னு சொல்லிட்டு காலை நறியிருக்குள்ளே இதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. அதனால் இப்போ ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் அரிசி போடுறேன். எங்களுக்கு இந்த 2 கிளாஸ் அரிசி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் இதில் சாப்பாட்டு அரிசி இதே அளவுக்கு தாங்க. 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சோன்னா கொஞ்சோண்டு மீறும், காலைல காக்காவுக்கு வச்சுருவோம். இதேமாரி தான் இந்த பிரியாணிக்கு மீறும் கொஞ்சம் தான், அதை காலைல காக்காவுக்கு வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா நைட்டாக அவர் சாப்பிட்டாருன்னா காலைல நைட்டு இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். அந்த காக்காவுக்கு வைக்கிறதுக்கு ஏன்னா எங்களுக்கு இதுக்கு அந்த ஜீவன் வரும் டெய்லியும். அவங்க வந்த புதுசில் அவர் தான் ஃபஸ்ட்டு வச்சார். இப்போ அவங்க வர்றதை பார்த்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு இதை ஊற வச்சுட்டு நான் சொன்னல காளான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ காளான் தான் கட் பண்ண போகிறேன். காளான் வந்து இது வந்து என்னதுன்னா இதுவும் பேர் மல்லி இருந்துச்சு கொஞ்சோண்டு, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆமாம், ஒரு மல்லி இருந்துச்சு அந்த அரிசியில், அதை மட்டும் எடுத்து போட்டுட்டேன். எப்பயுமே அரிசியை வந்து கிளறி விட்ருங்க, ஊற வைக்கும்போது அப்படியே தண்ணி போட்டு மட்டும் பிடிச்சி வச்சுட்டாங்க, அப்புறம் அடியில் அப்படியே நின்றுடும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உப்பில் போட்ட உடனே மேலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு வெளியே. நல்லாவே தெரியும். நான் இத்தனைக்கும் அழுத்திலாம் கூட கழுவலை, அப்படியே ஊற வச்சேன். அதில் இருக்க பாருங்க, அப்படியே உங்களுக்கே தெரியும். காளானே கட் பண்ணிவிட்டேன். காளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உள்ள கருப்பாக இருந்தால் அந்த காளானை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். 2 விதமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு, இந்த மாதிரி நீள் வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நீள் வாக்கில் கட் பண்ணால் கொஞ்சம் வாசனை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் நீள் வாக்குலேயே கட் பண்ணிட்டேன். அப்புறம் கேஸை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் எப்படின்னா வெறும் கடாயில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டம் கொஞ்சோண்டு பட்டை, நிறைய பட்டை எடுத்து வச்சுட்டேன். அதனால் 2-3 பட்டையை வச்சுட்டு 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 லவங்கம், பெரிய இலையாக இருந்தால் 2 இலை எடுத்துக்கோங்க, சின்ன இலையாக இருந்தால் 3 பிரியாணி இலையை போட்டுக்கோங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, ஓகேங்களா? நான் இதுவும் இன்னும் எண்ணெய்லாம் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டுருணும். எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் செய்வார். அவரை பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். இது நான் 2வது டைம் செய்கிற பிரியாணி. ஆனால் 2 டைமுமே வெஜ் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் கட் பண்ணி போட்டு செஞ்சேன். இப்போ வந்து காளான் பிரியாணி. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அந்த வாசனைலாம் போயிட்ட பிறகு எண்ணெயும் ஊற்றுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தீயவும் கூடாது, கருப்பாகவும் ஆகக்கூடாது, நல்லா சிவலாக இருக்கணும். ஆனால் எப்பயுமே இந்த சமையலுக்கு மட்டும் இல்லை, எல்லா சமையலுக்குமே வெங்காயம் வந்து சூப்பராக வேகணும். அது எப்படின்னா ஸ்பீடாக வச்சு வேக வச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ஸ்லோலியே எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய சமையல் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றது நான் வந்து ஒரே ஒரு இது அதுதான். அதே மாதிரி உப்பு போட்டு வேக வச்சிட மாட்டேன் டக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் இதில் உப்பு போட்டிருக்க மாட்டேன், அது வந்து வேகணும். அதேமாதிரி நெய்யை வந்து கையில் எடுத்து போடுங்க. சில பேர் ஸ்பூனில் எடுத்து போடுறீங்க, அவங்க இஷ்டம். தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே நெய் வந்து கையில் தாங்க போடுவேன். நெய்யை வந்து கையில் எடுத்து தான் போடுவேன். அப்போ தான் வேண்டி ஒரு விளக்கு போடுறேன்ல, அதனால் நான் எப்பயும் கையில் தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்க? இது வரைக்கும்
அளவுக்கு நான் கையில் தான் நெய் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் எப்படின்னா கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும் ரவுண்டு ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப தீய விட்றது இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு ரொம்ப ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 பேருன்றதுனால 7 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது பட்டை எடுக்கும்போது பார்த்தா இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல அதில் வந்து இதுவும் வந்துருச்சுங்க, பூச்சி அடிச்சிச்சு. அது எனக்கு பயம் இருந்துச்சு. மற்ற பருப்புலாம் பூச்சி அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பருப்பும் எடுத்து காய வைக்க வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க, ஒரு கைப்பிடி போடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இதை போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி போட்டாலும் டேஸ்ட் வருங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. அதேமாரி புதினா ஸ்மெல்லோ இல்லை கொத்தமல்லி ஸ்மெல்லும் வராது. அந்த நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இந்த வதக்கும் போது உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா ஒரு பிரியாணி பவுட்ரு போட தேவையா எதுவுமே போட சொல்லிட்டு வதக்கும் போது உங்களுக்கு பிரியாணி வாசனை வர ஆரம்பிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கைப்பிடி போடணும். அது நல்லா வதங்கிடுங்க. அது வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து சுத்தமான அளவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. வெங்காயம் வதங்கும் போது மட்டுமே ஃப்ளோ வச்சு இந்த டைமில் கொஞ்சம் ஸ்பீடை வச்சு அது நல்லா வதங்கின பிறகு நீல வாக்கில் கட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சரி வெங்காயமும் சரி பிரியாணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி எங்கடான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கணும். நல்லா மசிய வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வேக வச்சு வச்சுருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்த பிறகு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்கவும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தாங்க ஏதாவது எடுத்து வச்சுட்டே இருப்பேன். கிச்சனில் வந்து ஏதாவது வேலை தான் அப்படியே செஞ்சுருக்கேன். எப்பயுமே வந்து பிரியாணி செய்யும்போது பிரியாணி மட்டும் இல்லை குக்கரில் எப்பயுமே வந்து இப்படி அடிக்கக்கூடாது. கரண்டி வச்சு இப்படி சைடில் தான் அடிக்கணும். ஏன்னா இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம போடுற மூடி போடுறோம்ல அது வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி குக்கர்லாம் வெடிக்கும். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார். அதனால் நானும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நல்லா கெமிச்சு விடுங்க. நான் சொன்ன மாதிரி பிரியாணியில் வந்து வெங்காயம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. அந்தளவுக்கு மசிச்சு விட்டுருணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வரும். இப்போ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கணும். சில பேர் வெங்காயத்து போட்டதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பயுமே வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தான் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் இருக்குது. நான் ஃபோனை கீழே வச்சு அதை எடுத்து போட்டுட்டு வரேன். எல்லாத்தையுமே வச்சு போட்டுட்டோம். இப்போ இதேக்கு நல்லா கையை எடுக்காமல் கிளறிட்டே இருந்தாங்க. இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கும்னுவாங்க. அதனால் கையை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நமக்கே தெரியும் எண்ணெய் பிரியுதுன்ற அளவுக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து எந்த கிளாஸில் நீங்கள் அளந்தீங்களோ அரிசி அதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தயிர் எடுத்துப்பேன். எப்பயுமே நான் வந்து அந்தளவுக்கு தான் தயிர் எடுத்துப்பேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும்ன்ட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா கழுவி அந்த தயிர் வந்து ஹீட்டில் என்ன ஆகுனா ரொம்ப கம்மியாக ஒரு மாதிரி புளிச்ச தண்ணி மாதிரி வாசனை அப்படி தான் வரும். புளிச்ச மாதிரி வரும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட் தரும் தயிர் நம்ம பிரியாணிக்கு. நல்லா கலரி வச்சுருங்க. அப்படி பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்து கட்டியாக இருந்த தயிர் வீட்டில் அப்படி ஆகிடும். இந்த டைமில் வந்து சாதா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுதான் நான் எப்பயும் ஆட் பண்ணுவேன். எந்த ஒரு கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஆச்சி தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு சிலவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஆட் பண்ண தெரியுன்ற அளவுக்கு போட்டிருக்கேன்.
நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். எனக்கு காரம் எனக்கு தெரியுன்றதால நான் கரெக்டாக போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி போடாதீங்க. 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த காரம் போடுங்க. நான் வந்து கலர்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க பிரியாணியில். இந்த சில்லி பவுடரே நல்ல கலர் கொடுக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நாங்கள் சாப்பிடுவோம் 2 பேருமே. நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி. அதனால் காரம் போட்டிருக்கேன். பத்தலைனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ காரம் போடணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து மறுபடியும் நல்லா எல்லா காயும் படுற அளவுக்கு கிளறிக்கணும். கிளறிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல காளான், அதை இந்த ஸ்டேஜில் போடணும். இது வந்து வெஜ் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, நான்வெஜ் பிரியாணிக்கும் இதே ஸ்டெப் தான். நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறதே தான் எனக்கு. அவர் இப்படி தான் செய்வார். அவர் சொன்னதை வச்சு தான் நான் கற்றுட்டு செய்கிறேன். இந்த இப்போ நான் காளான் போடுற இடத்துல நீங்கள் நான்வெஜ் செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, சிக்கனாக இருந்தால் சிக்கன் போடுங்க, மட்டன் போடுங்க, இல்லை வேறு ஏதாவது காய்கறி வச்சுருந்தா காய்கறி போடுங்க. இதே ப்ராசஸ் தான் எல்லாமே. இந்த டைமில் ஸ்லோ பண்ணிவிட்டு, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசி போட்டோமோ அந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ 2 கிளாஸ் போட்டோன்னா அதுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி. அதுமாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை இது போடுறீங்களோ அதுக்கு 1.5 அளவுக்கு நம்ம போடணும். ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படின்றதுனால எப்பயுமே ஒரு பெரிய ஆற்றில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து அந்த கிளாஸ்லேயே முண்டு இது பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் இப்போ எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரியறதுக்காக தான் ஸ்லோவில் வச்சு விட்டேன். அது எண்ணெய் பிரிஞ்சிட்ருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காளானை போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அந்த காளானில் மசாலா எல்லாமே போயிட்டு நல்லா ஜாயின் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு வரும். இல்லைன்னா காளானோ இல்லை கறியோ எதுவாக இருந்தாலும் சப்புன்னு இருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற கவரெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் விடணும் அப்படின்றதுக்காக. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நான் திட்டமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சமாக தான் பிரிஞ்சு வந்துருக்கு. ஏன்னா நான் எண்ணெய் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடணும். நான் சொன்னல 2 கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ்ன்ற அளவுக்கு நான் 2 கிளாஸ் போட்டேன்னா அப்போ நான் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸ் அளவுக்கு தான் அந்த தண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த டைமில் வந்து குக்கரில் அந்த சைடில் பிடிச்சிக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்ருக்கேன். தள்ளி விட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை மூடியே வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடியே வச்சுக்கோங்க. இந்த மூடிட்டு இருக்க கேப்பில் போயிட்டு நம்ம அரிசியை வந்து கழுவி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை பொறுத்த அளவுக்கு நம்ம பிரியாணிக்கு வாசனையாக இருக்கணும்னா இப்போ நம்ம தண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அதில் லைட்டாக
அலசி அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நம்ம போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அப்படியே ஒரு 2-3 டைம் நீங்கள் அலசினீங்கன்னா அரிசியும் உடஞ்சிரும், டேஸ்ட்டும் வராது, வாசனையும் வராது. இந்த ஒரு டைமு லைட்டாக தான் நீங்கள் இது பண்ணணும். அரிசி எடுத்து போடும்போது கூட நீங்கள் சாப்பாட்டில் போடும்போது கூட தண்ணி அவ்வளோவா இல்லாத அளவுக்கு இறுக கட்டிட்டு தான் நீங்கள் குக்கரில் சேர்க்கணும். சரிங்களா? டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது தான் அரிசி போடணும். தண்ணி நல்லா இறுக கட்டிட்டு போடுங்க. போட்டுட்டு அரிசி வந்து அப்படி இப்படி கலரக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் வச்சு எல்லா பக்கமும் தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு, அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் போகும். அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். போட்டு நம்ம இப்படி பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். உடையாமல் இருக்கணும்னா ஒரு வாரமும் போட்டு இப்படி பெண்ணு வச்சு கிறுக்கும்ல, அந்த மாதிரி கிறுக்கி விடணும். அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்பைசஸோடைய தண்ணி எல்லாமே போயிடும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் ஒரு டைம் பார்த்துக்கணும். உப்பு காரமும் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ஒரு டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரியாணியில் ஒரு கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, ரவுண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டுவிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி போட்டால் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அரிசி போட்டால் கொஞ்சம் ஏறக்குறையாக இருக்கும். அதனால் அரிசி போட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஃப்ளேவர் இருக்கிறதுக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் அப்படியே குக்கர் மூடி வந்து கவுத்து போட்டு மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். இந்த டைமில் இருக்கணும். அதனால் வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். சரி, வெங்காய பச்சடி இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த எப்பயே கழுவி தான் வச்சுட்டேன். இருந்தாலும் சரி டைம் கழுவும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவி விட்டேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பவுல். அதனால தான் ஒரு எடுத்து எனக்கு இன்றைக்கி அதில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது இன்னும் ஒயிட்டு பிளாக் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னே தெரியாது. அது பாப்பா கிட்ட ஒயிட் கலர் தட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு, ஏன்க்கா க்ரீன் கலர் தட்டு போட்டால் என்னக்கா, பிங்க் கலர் தட்டு போட்டால் எனக்கு ஒயிட் கலராக தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் அந்த கடையில் இருக்க பொண்ணு. அது என்னமோ ஒயிட் அதுக்குள்ளே போட்டு செல்வ தட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். சரி, அந்த பாதி தயிர் வந்து இதுக்கு ஊற்றிட்டால அதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது இது ஊற்றிட்டு ஃபுல்லாக இருக்கிற தயிர் பாக்கெட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றோமோ அளவுக்கு தயிரையும் நாங்கள் நல்லா ஊற்றி சாப்பிடுவோம், தயிர் பச்சடியும். சரி, அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம், புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சில பேர் கேரட்டு அதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் கேரட் போட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது. வெங்காயம் போடுவோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா குக்கரை அப்படியே திருப்பி நல்லா டைட்டாக மூடிக்கணும். சரிங்களா? அது மூடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா கொதி வருது அதனால். ஏன்னா ஸ்லோவிலே தான் வச்சு கொதிக்க விடணும். அது மூடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நல்லா பிடிச்சி அமுக்கி மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரே விசில் தான், அதுக்கு மேலே ஒரு விசில் கூட விடாது, ஒரே விசில் தான் விடணும். விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா சாமானையும் தேய்ச்சி வச்சிடலாம். ஆனால் இந்த டைமில் ஸ்பீடு வச்சிடணும். ஓகேங்களா? சரி, இந்த கவுண்டர் டாப் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேலையை சின்ன சின்ன வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காய பச்சடி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் சாமான் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணுதோ அப்படி அரிஞ்சிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் அறிவேன், ஏன்னா எங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சில பேருக்கு நீல வாக்கில் கட் பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும். சில பேருக்கு வெறும் வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி தயிரில் போடாமல் சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து தயிரில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசில் வந்துருச்சு. இந்த விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் அந்த விசில் அடங்கி ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அது மாட்டுன்னு இருக்கட்டும், நீங்கள் எதுவும் விசிலில் கையே வைக்கக்கூடாது. வேலைக்கு போகும்போது ஐயோ எப்படா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் ஐயோ இப்படியே இருந்துடலாமா, கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாமா அப்படின்னு தோணும். அதெல்லாம் 2வது ரகம் நான். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லைஃப்பும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுருந்துருக்கலாம். இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ஆனால் வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ பொங்கலுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா பொங்கல் வரையும் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் பொங்கல் முடிஞ்சோடனே தான் இங்கே எங்கேயாவது வேலை ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது பாண்டிச்சேரி சைடில் இல்லைன்னா தழுதாளியில் ஏதாவது ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அங்கே தான் நாங்கள் இருக்கோம். சரி சால்ட் உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பச்சடிக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் சமையலுக்கு வந்து கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி இதுனா தான் தூள் உப்பு ஆட் பண்ணுவேன். அதனால தான் என் தூள் உப்பு அப்படியே இருக்கும். கல் உப்பு முக்கால்வாசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் பேக்கெட் இருக்குது. அது ஆட் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாளில் தான் நான் ஃபில் பண்ணி வைப்பேன். செவ்வாய்க்கிழமை தான் ஃபில் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, எல்லா சாப்பாட்டுக்குமே நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். அது பழக்கமானவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு நான் அதையே பழகிக்கிட்டேன். அந்த புதுசாக சமைக்கிறவங்க எல்லாருமே சால்ட் உப்பு தான் பழகுவாங்க. ஆனால் நான் வந்து கல் உப்பே பழக ஆரம்பிச்சுக்கிட்டேன். 2, 3 டைம் நல்லா கரிக்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். அப்புறம் கற்றுக்கிட்டேன். சரி முட்டையை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன கடாயை எடுத்து போடலாம். அப்புறம் அந்த சின்ன கடாயை வந்து வெஜ்ஜு மட்டும் சமைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். சரி பெரிய கடாயை எடுத்து எதுக்கு 2 முட்டைக்காக வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் கருவாட்டு குழம்பு எல்லாமே ஊற்றி வைக்கிற டிஃபன் பாக்ஸு. சரி இதிலே வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி முட்டை வேக வைக்கும்போது உப்பு போடணும். கல்லுப்பு அந்த கல்லுப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுவரை எண்ணெய் ஆட் பண்ணதே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு பாட்டிலில் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். ஈர கையோடு எப்பயுமே உப்பில் கை வச்சிடாதீங்க. கையை துடைச்சிட்டு உப்பில் கை வைங்க. அதுவும் இந்த மழை டைமுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்குது உப்பு. அப்படி உப்பு விடுதுன்னா அரிசி மாவு இருக்குல்ல, அதை வந்து ஜாடியில் தடவிட்டு அப்புறம் உப்பு கொட்டினீங்கன்னா தண்ணி விடாதாம். ஆனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து கையை துடைச்சிட்டு தான் உப்பில் கை வைப்பேன். எனக்கு வந்து ஜாடியில் இதுவரையும் தண்ணி விட்டதில்லைங்க. ஆனால் கவரோடு வச்சதெல்லாம் தண்ணி விட்டுருக்கு. அதனால தான் அங்கே காய வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே, இல்லை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. காய வச்சுட்டு வந்திருக்கேன். அது இன்னமும் வெயிலில் காய வைக்கலாம், தண்ணி விட்டாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் காய வச்சுருக்கேன். அம்மா வீட்டில் இதுவரையும் ஒன்றுமே சமைச்சதில்ல. இங்கே வந்து இப்படி சமைக்கிறேன். எங்கள் அம்மாகிட்ட சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நான் அது சமைத்தேன் இது சமைத்தேன் அப்படின்னா, அவர் சமைச்சிருப்பாரு. ஏன்னா அவர் நல்லா சமைப்பார். அதனால் அவர் சமைச்சிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் தான் சமைத்தேன் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ செல்லமான்னு சொல்ல முடியாது. ஒரு சோம்பேறியாக வளர்ந்த பொண்ணு தான் நான். ஏன்னா எனக்கு 3 அக்கா தங்கச்சிங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. அதனால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஃபோன் பார்ப்பேன், அக்கா பசங்க கூட விளையாடுவேன். இதே தான் என் வேலை. இப்போ வந்து நான் வேலை செய்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அப்படின்றது தான். இந்த நீட்னஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தாங்க வந்ததுன்னு கூட சொல்வேன். அவங்க தான் எவ்வளோ வயசாகுது அவங்களுக்கு, இன்னமும் அவங்க கரெக்டாக எப்படின்னா அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. அவங்க தான் சமைப்பாங்க, அவங்களே தான் துணி துவைப்பாங்க, அவங்களே தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நாங்கள் வேலை செய்யலைனாலும் திட்டுவாங்க. வேலை செஞ்சாலும் விடுமா நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான், ஏன்னே தெரியாது. ஏதோ வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க. மாமியாரை விட அதிகமாக திட்டுவாங்க. அப்படியே வேலை செய்ய போனால் வச்சுக்கோ, நான் செய்ய போகிறேன் எதுக்கும்மா தேய்ச்சிட்ருக்க சாமானை அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி உங்கள் அம்மாவில் யாருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் அம்மா அப்படி தான். இங்கே பாருங்கள், எல்லா பருப்பையும் எடுத்து வெளியே காய வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணியில் தாங்க ஃபஸ்ட்டு பூச்சி வந்திருக்கு.
இதை பார்த்தோன்னே சரி பூச்சி இல்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு போய் காய வச்சுருவோம். இது இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போகிறேன். சரி இப்போ இது அதுவும் கூட காய வச்சா பூச்சி வந்து அதில் ஏறிக்கும்னு சொல்லிட்டு இப்போ இதை தனியாக தான் காய வைக்க போகிறேன். இதை என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவ்வளோ பூச்சி ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மாட்டுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் வாங்கினேன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. புது வீட்டுக்கு வந்தால் அவங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. இது எதுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. இதை வச்சு எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. பார்த்தீங்களா ஓட்ட ஓட்டையாக ஆகிடுச்சு எல்லா தூள்லையும் பட்டாணிலையும். கஷ்டமாக இருக்குது. சரி ஏதாவது பண்ணுவோம். இல்லை மாட்டுக்காவது கொடுத்துருவோம். எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைமா பூச்சி பிடிக்காதுன்னு. இவ தான் இல்லை வெளியவே வைங்க நல்லா தான் இருக்கும். அது எப்படி பூச்சி பிடிக்கும் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வைப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டார். ஃப்ரிட்ஜில் எங்கள் அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வச்சுருந்தா கூட எனக்கு பூச்சிலாம் பிடிச்சிருக்காது. நான் ஏதாவது செஞ்சுருப்பேன். என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனால் ஏதாவது கேட்டாவது சமைச்சிருந்துருப்பேன். இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது வேஸ்ட் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. முட்டையும் வேக வச்சாச்சு. அது வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் ஏதாவது கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஐடியான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வேறு என்ன, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தாங்க செய்வேன். நீங்கள் எப்பவுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்ரிடே லன்ச் டைமில் போடுவேன்ல, அப்படியே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன். சொல்லிட்டேன். சரிங்க, ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டேன். இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். ஆனால் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். நான் திறந்து காமிச்சிருப்பேன். அதில் எப்படி இருக்குன்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது நேற்று துவைச்சி போட்டு துணிங்க. சரி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். துணி மடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. அவங்க துணியை அந்தந்த இடத்துல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். மடிக்கும்போதே அதே மாதிரி மடித்து வைக்கிறம்போது அதே மாதிரி வச்சிங்கன்னா எடுக்கும்போதும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, இது போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.